ஹாய், திஸ் இஸ் மோனிஷா. நான் வந்து ஸ்கின் கேர் டிப்ஸு, ஸ்கின்னை பற்றி வந்து உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். இப்போ வந்து எல்லாருமே ஸ்கின் கேர் அந்த மாதிரி இதிலெல்லாம் ரொம்ப சிலர் ரொம்ப என்லார்ஜாக போகிறாங்க. சிலர் ஒன்றுமே பண்ணல. அந்த ஸ்கின்னை பற்றின ஒரு நாலேஜ் ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நம்ம ஸ்கின்னை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது மார்க்கெட்டில் எல்லாம் ஒயிட்னிங் க்ரீம் அந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம் ரொம்பவே அவைலபிள் இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிக்காமல் அது நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு ஒயிட்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின்னை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ இது பண்ணுறேன். நம்மளோட ஸ்கின் வந்து நம்மளோட பாடியோட பிக்கஸ்ட் ஒரு ஆர்கன் தான் ஸ்கின். இது வந்து ஃபுல் அவுட்டர் கவரேஜ் ஃபுல்லும் நமக்கு ஸ்கின் தான் தருது. இந்த ஸ்கின்னில் வந்து 3 லேயர்ஸ் தான் வந்து ரெட்டப் ஆகிருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து எபிடர்மிஸ். அதுதான் நம்ம வெளியே பார்க்குற லேயர். நம்ம வெளியே பார்க்குற ஸ்கின்னோட லேயர் வந்து எபிடர்மிஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து செகண்ட் இருக்கிறது வந்து டெர்மஸ். தேர்ட் இருக்கிறது வந்து ஹைப்போடெர்மஸ். ஹைப்போடெர்மஸ் தான் சப்கியூட்டோனியஸ் ஃபேசியான்னு சொல்லுவாங்க. டெர்மஸ் தான் நம்மளோட ட்ரூ ஸ்கின். எபிடெர்மிஸ் நமக்கு ஃபேட் அவுட் ஆகிற ஸ்கின். நமக்கு ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு இப்போ பிக்மெண்ட் வரதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா இது வெயில்னால டேன் ஆகிறதா இருக்கட்டும், ஒரு பிம்பிள்ஸ் வரதா இருக்கட்டும், அதெல்லாமே நம்மளோட எபிடெர்மிஸ் ஸ்கின்னில் தான் நமக்கு வரும். அது வந்து போகும்போது அந்த எபிடெர்மிஸ் ஸ்கின்னுமே ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே அந்த எபிடெர்மிஸ் ஸ்கின்லேருந்து தான் வெளியே வருது. இப்போ டெர்மஸ் ஸ்கின் அதுதான் ட்ரூ ஸ்கின். அந்த ட்ரூ ஸ்கின்லேருந்து தான் நமக்கு கொலாஜன் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வருது, ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வருது, பிளட் வெசல்ஸ் வருது, எல்லாமே வருது அந்த இது டெர்மிஸோட லேயர்லேருந்து தான் நமக்கு வருது. அதுக்கப்புறம் அந்த ஹைப்போடெர்மிஸ்ன்னு சொல்கிறது வந்து ரொம்ப டீப்பஸ்ட் லேயர். அது வந்து ஜஸ்ட் ஒரு நம்மளோட இதை வந்து கவர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு எபிடெர்மிஸ், டெர்மஸ், ஹைப்போடெர்மிஸ் இந்த 3 லேயர் தான் நம்மளோட ஸ்கின்னை கவர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இப்போ ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஒயிட்னிங் க்ரீம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒயிட்னிங் க்ரீம் என்ன பண்ணணுன்னா நம்மளோட நேச்சர் கலராட்டு இருக்கிறது எபிடெர்மிஸில் இருக்கும். அப்போ அந்த எபிடெர்மிஸ் ஸ்கின்னை வந்து ரொம்ப இதாகிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த டெர்மஸ் ஸ்கின்னை நம்ம வெளியே கொண்டு வரும். அதனால தான் அந்த க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணும்போது சொல்லுவாங்கள்ல, ஒயிட்னிங் க்ரீம் யூஸ் பண்ணி நல்ல கலர் வச்சுட்டேன் அப்படின்னு. இப்போ நீங்களே கொஞ்சம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஏதாவது அடிபட்டு இது பண்ணிடுச்சுன்னா மேலே உள்ள தொலி போயிடுச்சுன்னா அதுக்கு அடியில் இருக்கிற தொலி வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இதுவும் அந்த மேலே இருக்க அந்த எபிடெர்மிஸ் அந்த இது வந்து ஃபுல்லுமே போயிட்டு அந்த டெர்மிஸோட ஸ்கின் அந்த ஒயிட்னிங் தரும். இதனால் என்ன ஃபால்ட்னால் நம்மளோட ஸ்கின் வந்து சீக்கிரமாகவே ஏஜிங் ஆகிறதுக்கும், ஸ்கின் டிசீஸ் ஆகிறதுக்கும், இச்சிங்னஸ், அதுக்கப்புறம் ஸ்கின் கேன்சர் அந்த மாதிரியான நிறைய வர்றதுக்கு நல்ல சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஒயிட்னிங் க்ரீமில் வந்து அவங்க எந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. நம்ம நேச்சுரல் பேஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக உள்ள ஒயிட்னிங் க்ரீமாக இருக்காது. நம்ம இப்போ ஸ்டிராய்ட்ஸு அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு உள்ளது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸ்கின் ஒயிட்னிங் வேணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஸ்கின் இது போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்கின் கேர் பண்ணாலே உங்களுக்கு ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ எல்லாரோட ஸ்கின்னுமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்ல தான் இருக்குது. இப்போது நம்மளோட பொல்யூஷன்ஸும் நம்மளோட கிளைமேட்டும் நம்மளோட ஃபுட் ஹேபிட்டுமே அதனால தான் நம்மளோட ஸ்கின் வந்து இதாகுது. ஃபஸ்ட்டு ஃபுட் ஹேபிட், நல்லா தண்ணி குடிக்கலாம். இப்போ இந்த வெயில் டைம்லலாம் நல்லா தண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடும்போது நம்மளோட கொலாஜன் பூஸ்ட் ஆகும். அதுவே நமக்கு வெளியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு இது நம்மளோட ஸ்கின்னை எந்த டேமேஜ் பண்ணுறது, ஸ்கின் மட்டும் இல்லை நம்மளோட டெக்ஸ்டரை டேமேஜ் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா பூஸ்டப் ஆகும், நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும்.
அதுக்கப்புறமா தான் இந்த க்ரீம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, மாய்ஸ்சர் கொடுக்குறது, அதுக்கப்புறமா இது வெளியே போனால் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது. உங்களோட ஸ்கின் கேரை வந்து சிம்பிளாக வச்சுக்கோங்க. இப்போல்லாம் நிறைய பேர் வந்து நிறைய சீரம்ஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. அவ்வளோ சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு விட சிம்பிளாக வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே பண்ணலாம். இதை நிறைய சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கே சில நேரம் ஐயோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் இது பண்ணணுமா அப்படின்னு கொஞ்சம் லேசி ஆயிடுவோம். இதுக்கு சிம்பிளாக வச்சோன்னா நமக்கு லாங் லாஸ்ட்டாக இது பண்ணலாம். அதுக்கப்புறமா அடுத்து நிறைய பேருக்கு இருக்க டவுட்ஸ் வந்து சீரம் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டினால் சீரம் அதெல்லாம் வந்து ஆஃப்டர் ஒரு 30 ஏஜ் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாலே போதும். ரெட்டினால்னு சொல்கிறது ஆன்டி ஏஜிங் ஆகுறது. நம்மளோட ரிங்கிள்ஸ் அதெல்லாம் ஏஜ் ஆக தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து இதாகும். அப்போ அந்த டைமில் நமக்கு ரெட்டினால் யூஸ் பண்ணி இப்போலாம் ஒரு 18 இயர்ஸ் ஒரு டீனேஜ் பொண்ணுங்க அவங்க வந்து சொல்கிறாங்க நாங்கள் ரெட்டினால் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரெட்டினால் தேவையில்லை. அப் டு 25 ஏஜ் வரை நமக்கு ஒரு நார்மல் சிடிஎம் ப்ராசர் ப்ளஸ் ஒரு சன்ஸ்க்ரீன் போதும். இல்லாமல் இந்த இது சீரம்ஸ் எல்லாம் வேணும்னு தேவை கிடையாது. அதையும் தாண்டி உங்களுக்கு சீரம்ஸாக வேணும்னா விட்டமின் சி சீரம் இஸ் பெஸ்ட். அதில் விட்டமின் சி சீரமாக உங்களுக்கு யூஸ் பண்ண முடியலைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற இது ப்ராடக்ட்ஸில் மாய்ஸ்சராக இருக்கட்டும் சன்ஸ்க்ரீனாக எதாக இருக்கட்டும் அதில் விட்டமின் சி ஃப்ளேவரில் இன்க்ரீடியன்ட் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவுமே உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து நல்லது. ஸோ இதுதான் ஸ்கின்னோட இது. ஸோ எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் அதோட பேஜ் வந்து பார்த்து நீங்கள் வாங்குங்க. சும்மா ஒயிட்னிங் க்ரீம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் விற்கிறது இது பண்ணாதீங்க. முடிஞ்சால் நேச்சுரலாகிட்டுள்ள ஒயிட்னிங் வந்து இது பண்ணுங்கள். நேச்சுரலாகிட்டுள்ள ஆயில்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஸ்கின்னை பற்றின ஒரு ஷார்ட் ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.